எனக்குரிய 25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து தேர்தல் களமாடி இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் ஒரு மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்குது. இந்த அங்கீகாரம் எவ்வளவு முக்கியம் விடுதலை சிறுத்தைகள்? இன்று இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள் தங்களது பிரதிநிதித்துவத்தை பெற முடியாது என்று 1932லேயே புரட்சியாளர் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆயினும் கூட தமிழகத்திலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமா அவர்களது தொடர்ச்சியான முயற்சியால், தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்பு நிறைந்த கடும் உழைப்பால், முறையான நிலையான அரசியல் கொள்கைகளால் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் திருமா அவர்களது உதிரத்திற்கு, அவரது தியாகத்திற்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்க்கிறோம். 26ல் இந்த பானை சின்னம் எந்த அளவிற்கு விடுதலைக்கு பெரிய பலமா அமையவிருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருடைய அரசியல் இயக்கம் என்கிற பார்வை மெல்ல மாறி அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மை இன்று தமிழ் சமூகத்திலே காணப்படுகிறது. ஆகவே 2026லே தவிர்க்க முடியாத ஆளுமை மிகுந்த கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். குறிப்பா நீங்க சொன்னது மாதிரி ஒரு சிறிய ஒரு பவுண்டரிக்குள்ள விசிகாவை தொடக்கத்திலிருந்து விமர்சித்து வந்திருந்த நிலையில இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்திற்கு விசிகா நகர்ந்து வந்து இன்னைக்கு மாநில கட்சியா அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இது தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக தன்மை மாற்றத்தை குறிப்பிடுகிறதே தவிர, விடுதலை சிறுத்தைகள் தொடக்கப்பட்ட காலத்திலிருந்தே அது அனைத்து மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய கட்சியாகத்தான் தன்னை உணர்ந்திருக்கிறது. அவ்வாறு தான் தனது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட மிக நீண்ட காலத்திற்கு பிறகுதான் அனைவருக்குமான தலைவர் என்கிற அங்கீகாரத்தை பெற முடிந்திருக்கிறது. ஆகவே இது தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஜனநாயக மாற்றத்தை உறுதிப்படுத்துகிறது. நன்றி.